நம்ம தலை தோனி அடிக்கிற ஷாட் மாதிரியே இல்லை, என்ன ஒரு சிக்ஸுங்க. உன்னால முடியாதுன்னு இந்த உலகம் சொன்னாலும் நம்மளே முடியாதுன்னு கிவ் அப் பண்ற வரைக்கும் ஒரு விஷயம் இம்பாசிபிளே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா சாதிக்கலாம், முடிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஷாட் தாங்க. கிரிக்கெட்ல பவுண்டரி சிக்ஸர்லாம் பிளேயர்ஸ் அடிக்கும் போது நம்மளாம் வாவ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவோம். ஒரு ஷாட் மிஸ் ஆகி கேட்சுக்கு போயிட்டா கூட ஐயோ அப்படின்னு சோகமா இருக்கும். ஆனா அந்த ஒரு ஷாட்டை பர்ஃபெக்டா அடிக்கணும்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னவா இருந்தாலும் சரிங்க, அதை நம்மளால பண்ண முடியுங்க. அது சமையலா இருந்தாலும் சரி, ஒரு சிக்ஸரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அப்படிதான் பிரசாந்த் வெசோனியா அப்படின்ற இவரு ஒரு பர்ஃபெக்டான சிக்ஸர் அடிக்கணும்பா, அதுவும் நம்ம தலை தோனி அடிக்கிற மாதிரி அப்படியே நீயை பெண்ட் பண்ணி ஒரு சிக்ஸர் அப்படியே பறக்க விடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்காக விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. பிராக்டிஸ்னு தீயா உழைக்கிறாரு. அண்ட் அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் விளையாடுற அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அதே ஷாட்டை ட்ரை பண்ணி சிக்ஸரும் அடிக்கிறாரு. இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. வாட் அ ஷாட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் பாராட்டிட்டும் இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பிஹைண்ட் ரூட்ஸில் வந்துட்டே இருக்கு. இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.